ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 18வது நாள். உந்து மதகளித்தன் என்ற அற்புதமான பாசுரத்துக்கு நம்முடைய ஸ்ரீராமாயண மேற்கோள்களை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். அடியேன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்க விழுகின்றேன். பிழைகளிருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே ஸ்ரீராமாயணத்தை சிறை இருந்தவள் ஏற்றம் என்றும் சீதாயா சரித்தம் மகத்து என்றும் கொண்டாடுவதுண்டு. என்ன காரணம்னு கேட்டாக்க, இந்த சரித்திரம் முழுக்க முழுக்க சீதையினுடைய ஏற்றத்தையும் அவளுடைய வைபவத்தையும் பாட வந்ததே என்பதனால். அதே போல இந்த பாசுரமும் முழுக்க முழுக்க பிராட்டியினுடைய ஏற்றத்தையும் வைபவத்தையும் கூற வந்ததே. பிராட்டின்னு சொன்னா யாரெல்லாம் பிராட்டிமார்கள்? ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நீலாதேவி. இவர்களுக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு கேட்டா, இவர்கள்தான் புருஷகார பூதைகளாக இருக்கின்றார்கள். அதாவது புருஷகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த புருஷகாரம்ங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்கிறோம் இல்லையா? அதற்கு என்ன அர்த்தம்? புருஷம் கரோதி இதி புருஷகாரஹா, அதாவது ஒரு புருஷனை செய்கின்றாள் என்று அர்த்தம். நம்முடைய தத்துவத்ரயங்கள் அச்சித், சித், ஈஸ்வரன். இதுல அச்சித்தை ஒரு பக்கம் வச்சுட்டாக்க சித் மற்றும் ஈஸ்வரனைத்தான் புருஷர்கள்னு சொல்றோம். அதுல சித் அப்படின்னாக்க என்ன? சேத்தனர்களாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். புருஷர்கள்னா ஸ்திரீகளும் இதுல அடக்கம், ஜீவாத்மாக்கள்னு சொல்றோம் இல்லையா? அதனால சேத்தனர்கள்னு சொல்றோம். இந்த சேத்தனர்களுடைய தன்மை என்னதுன்னு கேட்டாக்க, தான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்ட வஸ்து என்பதை மறந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை மணர்ந்து விமுக்கர்களாக எம்பெருமான் கிட்ட இருந்து முகத்தை அப்படி திருப்பிக் கொண்டு அவனிடத்திலே ஒரு அன்பு இல்லாமல் இப்படி இருக்க, இவர்களுக்கு திருத்தி இவர்களுக்கு எம்பெருமானிடத்திலே ஒரு அன்பை உண்டாக்கி எம்பெருமானை அடைக்கலம் புக வேண்டும் என்று செய்யக்கூடியவள் பிராட்டி. அப்போ இதை செய்து அந்த புருஷனை செய்கின்றாள். அப்படின்னாக்க புருஷனை திருத்தி அவனுடைய ஸ்வரூபத்தை உணரச் செய்கின்றாள் பிராட்டி. மறுபக்கம் பார்த்தாக்க எம்பெருமான் எப்படின்னாக்க சர்வ சுவாமியாக இருக்கக்கூடியவன். அந்த சுவாமித்வ குணங்கள் மேலோங்கி இருப்பதனால இந்த சேத்தனர்கள் ஜீவாத்மாக்களை பார்த்தால் நாம் செய்த அபராதங்கள் தான் அவனுக்கு கண்ணில் படுறது. ஒன்னா ரெண்டா தோஷ பூயிஷ்டர்கள்னு சொல்லி குற்றமே நிரம்பியவர்களாக நாம் இருக்க, அவன் நிகிரகபரனாக, அதனால ஒரு கோபம் மிக்கவனாக இருக்க, அந்த கோபத்தை தனித்து அவனுடைய சுவாமித்வ குணத்தை சற்று தலைசாய வைத்து அவனுடைய வாத்சல்யாதி குணங்கள் மேலோங்கும்படியாக செய்து அந்த கிருபையை ஊட்டக்கூடியவளாக பிராட்டி இருக்கின்றாள். எம்பெருமானுக்கு வாத்சல்யாதி குணங்கள் எல்லாம் உண்டு. ஆனா அது கொஞ்சம் அப்படி தனிஞ்சு இருக்கிறதுனால இவ கேட்டலிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அதை போல இருந்து அந்த குணங்களை வெளிக்காட்டுகின்றாள் பிராட்டி. அதனால எம்பெருமான் நம்மை ரட்சிக்கின்றான். இப்படி பிராட்டியானவள் ஒரு பக்கம் சேத்தனனை திருத்தி மறுபக்கம் ஈஸ்வரனையும் திருத்தி இவர்கள் இருவருக்கும் மத்தியமமாம் பதம் போலே இருந்து இணைத்து வைப்பதனால் இதைத்தான் புருஷகாரம் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அதனால தான் இவ புருஷகார பூதைன்னு சொல்லி கொண்டாடுகின்றோம். சரி, இப்பொழுது இன்னொரு சந்தேகம். முதல் பாசுரத்துல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எம்பெருமான் தான் உபாயம் உபேயமாக இருக்கின்றான். அப்போ அவனை அடைவதற்கான வழியாக அவனே இருக்கின்றான்னு சொன்னா, அப்போ அவனே இவை அனைத்தையும் செய்யக்கூடாதா? பிராட்டி எதற்கு என்று கேட்டால், நம்முடைய பாபங்களை போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுத்து அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்யும்படி செய்விப்பவன் எம்பெருமான் தான். உபாயம் அவன்தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இதற்கு முன் தசையிலே ஒரு ஆத்மாவை ஸ்வீகரிக்கும் தசைன்னு சொல்றோம் இல்லையா? வைல் அக்செப்டிங் த ஆத்மா, அந்த ஸ்வீகரிக்கும் திசையிலே அவனுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுறது. அந்த தசையில் என்னெல்லாம் தேவைனாக்க, ஸ்வீகரிப்பதற்கான ஒரு ஆத்மா, ஒரு ஜீவாத்மா தேவை. மற்றொன்று பிராட்டினுடைய புருஷகாரம் தேவை. அப்போதான் அந்த ஜீவாத்மாவுக்குடைய அபராதங்களை எல்லாம் கண் வைக்காமல் அருள முடியும் அவனுக்கு. அப்போ பிராட்டியினுடைய புருஷகாரம் அந்த ஸ்வீகார தசையிலே மிக மிக முக்கியம். இப்போ இதைத்தான் இந்த கோபிகைகள் இங்கே உணர்கின்றார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசுரம் வரைக்கும் என்ன பார்த்தோம்? கோவில் காப்பான், வாசல் காப்பான், நந்தகோபர், யசோதை, நப்பிண்ணை என்று இவர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு இவர்களை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பணும், அவனுடைய திருவடிகளிலே கைங்கரிய பிராப்தியை விண்ணப்பிக்க வேண்டும் தானே வந்தார்கள். ஆனா இவர்களை எல்லாம் எழுப்பின பின்பும் கிருஷ்ண பரமாத்மா எழுந்துக்கவே இல்லை. அப்போதான் அடடா, பிராட்டியை எழுப்பவில்லையே என்று உணர்ந்தவர்கள் இந்த பாசுரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தினுடைய பிரதான புருஷகார பூத்தையாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பி அவளை பற்றி கொண்டு எம்பெருமானை பற்றுகின்றார்கள். நப்பிண்ணை பிராட்டி யாருன்னு கேட்டா, யசோதையினுடைய
அண்ணனான கும்பருடைய மகளாக சொல்லப்படுகின்றது. சின்ன வயசுலயே கொண்டு வந்து நந்தகோபருடைய ஆத்துல விட்டுட்டா. அப்போ நந்தகோபன் மருமகளாகத்தான் இவ வாழ்ந்துட்டே வரா. நந்தகோபன் மருமகளேன்னு சொன்னாதான் அவளுக்கு அவ பேரே தெரியுமா. அப்பேற்பட்ட நப்பின்னை பிராட்டியை எழுப்புகின்றார்கள் இந்த பாசுரத்திலே. அப்போ இந்த பாசுரத்துக்கான அவதாரிகையிலேயே எப்படி ஸ்ரீராமாயணத்தினுடைய பிரதான புருஷகார பூதையாக இருந்த சீதா பிராட்டியை பற்றி வாழ்ச்சியை அடைந்தார்களோ ஆத்மாக்கள்னு அதுக்கு நிறைய உதாரணங்களை காண்பிக்கிறார். அதே போல இந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை பற்றி கொண்டு வாழ்ச்சியை அடைய பார்க்கின்றார்கள் இந்த கோபிகைகள் என்று அருளி செய்யப்பட்டது. அப்போ அவதாரிகையிலேயே நமக்கு ஸ்ரீராமாயணத்தினுடைய உபமானம் கிடைக்கின்றது. அப்போ நம்ம எப்படி அனுபவிக்க போறோம்னாக்க, ஒவ்வொரு காண்டமாக பிராட்டியை புருஷகாரமாக பற்றினால் பலம் சித்தி அடைந்தவர்கள் யார் என்பதை பார்த்துவிட்டு, கடைசியாக பிராட்டியினுடைய புருஷகார பலம் இல்லாததனால் பல சித்தி அடையாமல் ஒரு தாழ்ச்சியை அடைந்தவர்கள் யார் என்பதையும் பார்க்க உள்ளோம். இப்போ முதல் காண்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல் காண்டம் பாலகாண்டம். அதாவது புருஷகார பலத்தினால் சித்தி அடைந்தவர்கள் இல்ல அந்த புருஷகாரத்தினுடைய யோகம் எப்படி வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம் இல்லையா. அதுல இந்த பாலகாண்டத்திலே இங்குதான் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் விவாகம். அப்பொழுது ஜனகர் தன்னுடைய பெண் பிள்ளையான சீதா பிராட்டியை பாணிகிரகணம் செய்து கொடுக்கும் பொழுது சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இயம் சீதா மமசுதா. அங்க அவர் காட்டிய வார்த்தைகள் என்னன்னாக்க சக தர்ம சரிதவ என்று அருளி செய்தார். அதாவது எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் உபாயமாக இருக்கின்றானோ அந்த இடங்களிலெல்லாம் பிராட்டி புருஷகார பூதையாக இருப்பாள் என்பதை காட்டுகின்றது. அதாவது நீர் உபாயமாம் இடத்தில் இவள் புருஷகார பூதையா இருப்பாள் என்று புருஷகார யோகம் வெளியிடப்பட்டது இதனாலே என்று பூர்வர்கள் காட்டுகின்றார்கள். அடுத்ததாக அயோத்தியா காண்டம், ஸ்ரீ லக்ஷ்மண ஆழ்வான். இப்போ லக்ஷ்மண ஆழ்வான் எப்பேற்பட்டவர்? ராமனுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனா இந்த காண்டத்துலதான் ராமபிரான் காடேற செல்கின்றார். லக்ஷ்மணருக்கும் ராமர் கூடையே போகணும்னு ஆசை. ஆனா வரவேண்டாம் என்று தடுக்கப்பட்டார். அப்பொழுது ராமருக்கும் சீதைக்கும் ஒரு சம்வாதம் ஏற்படுறது. அதை லக்ஷ்மணர் கேட்கிறார் வெளியிலிருந்து. ஏவம் ஸ்ருத்வா து சம்வாதம் லக்ஷ்மணஹா பூர்வமாகதா பாஷ்ப பர்யாகுலமுகா சோகம் சோட்டும் அசக்துவன் என்று அசக்தனாக எதுவுமே தன்னுடைய கையில இல்லை அப்படிங்கிற அந்த அசக்தியை உணர்ந்து சோட்டும்னாக்க தாங்க முடியாத அந்த துக்கத்துடன் கண்களிலே நீர் ததும்ப நேர ராமபிரானுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தார். ச பிராத்துஹூ சரணோ காட்டம் நிபீட்டே ரகுநந்தகா என்று எம்பெருமானுடைய திருவடிகளை நன்னா இறுக்கி பிடித்து கொண்டவர் சொன்ன வார்த்தைகள். ஆனா யார் முன்பாக சொன்ன வார்த்தைகள்? சீதாம் உவாச்ச என்று பிராட்டியின் முன்னிலேயே அவர் விண்ணப்பித்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டா, அக்ரதா தே கமிஷ்யாமி பஞ்ஞானம் அனுதர்ஷயன் என்று உனக்கு முன்பாக நான் காடுக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று என்ன செய்ய வேண்டும்? ஆஹரிஷ்யாமி தே நித்தியம் மூலானீச்ச பலானிச்ச, உனக்கு தேவையான பழம் கனி கா என்று இவ அனைத்தையும் கொண்டு வரேன். பர்ணசாலைகளை கட்டித்தரேன். நீ நடக்கக்கூடிய அந்த வழியிலே இருக்கக்கூடிய முற்கள் எல்லாத்தையும் அகற்றித்தரேன் என்று இப்படி அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று உனக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று யார் திருமுன்பாக பிரார்த்தித்தார்? சீதாம் உவாச்ச என்று பிராட்டியின் முன்னிலையில் பிரார்த்தனை செய்ததனால் ராமபிரான் உகப்பை அடைந்தான். ராமஹாது அனேன வாக்கியேன, இவ அனைத்து வாக்கியங்களும் கேட்டு சுப்ரீதகா சந்தோஷம் அடைந்தவன். பிரத்யுவாச்ச சொன்ன பதில் என்ன அப்படின்னாக்க சௌமித்ரே விரஜ, கிளம்பு. சௌமித்ரேனாக்க லக்ஷ்மணரே நீயும் கிளம்பு என்று அருளி செய்தார். அப்போ லக்ஷ்மணருக்கு தேவையான பலன் என்னது? காட்டுக்கு செய்ய வேண்டும். இன்னொரு பலன் என்னது? அந்த பிராப்தி என்னது? ராம கைங்கரியமே அவருக்கு பிராப்தியாக இருக்க இதை சீதா பிராட்டினுடைய திருமுன்பாக விண்ணப்பித்ததனால், அவளை புருஷகாரமாக பற்றினதனால் அது கிட்டியது. அடுத்ததாக ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்திலே பல சம்பவங்கள் இருக்கு. ஆரண்ய காண்டத்திலே முதல்ல ரிஷிகளை பார்க்கலாம். தண்டகாரண்ய ரிஷிகள். ராமபிரான் இவர்களை ரட்சிக்க வேணும்னு வரான் காட்டுக்கு. அப்போ தண்டகாரண்ய ரிஷிகளும் தங்களுடைய தேகமெல்லாம் எப்படி துன்புறுத்தப்பட்டது அரக்கர்களால், அவர்களிடத்தே நீ ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்வதற்காக வந்தார்கள். வந்த பொழுதே முதல்ல ஒரு மங்களாசாசனம் தான். மங்களானி பிரயஞ்சானாக பிரத்யகிருஹ்ணான் திருட்டவிரதாக லக்ஷ்மணாம் செய்வ திருஷ்டுவா து வைதேகீம் ச யசஸ்வினீம் என்று அருளி செய்தார்கள் இல்லையா. அப்போ வைதேகீம் ச யசஸ்வினி என்று பிராட்டியின் திருமுன்பாக செய்த பிரார்த்தனை. தேவயம் பவதா ரக்ஷ்யா என்று, அதனால் இவர்களுடைய காரியம் நிறைவேறியது, பலம் சித்தியடைந்தது. ராமபிரான் இவர்களை கர்ப்பமாக வைத்து ரட்சித்தான்.
இதே போல காகாசுரனுடைய விருத்தாந்தம் இது சித்திரக்கூட்டத்துல நடக்கிறது. இதை பத்தி சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டி அனுமனிடத்திலே கூறுகின்றாள். அப்போ ராமவன் பிரானும் சீதா பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்திரனுடைய மகனான ஜெயந்தன் காகாசுரனாக வந்து சீதா பிராட்டியை துன்புறுத்த, அவனுடைய மார்பிலே கொத்த, அதிலிருந்து குருதி வழிந்தோட, அதனால் ராமபிரான் எழுந்துக்கிறார். அவருக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக ஏவ அது இந்த காகாசுரனர் துரத்திண்டே போறது. இவன் உலகம் திரிந்தோடுறான். எல்லா பக்கம் போனாலும் பெற்ற தாய் கூட காப்பாற்ற மாட்டேன்ட்டான். எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணிருக்க நீ, உன்னெல்லாம் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்ல, இப்படி உலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்று வந்து விழுந்தான் ராமபிரானுடைய திருமுன்பு. சரண்யா சரணம் கதம்னு ராமபிரானுடைய திருமுன்பு வந்து விழுந்தான் இல்லையா, சரியா விழ தெரியலையா. ராமபிரானுடைய திருவடி எங்க இருக்கு, அங்கதானே போய் தன்னுடைய தலையை வைக்கணும். இது என்னவோ தலையை திருப்பி வேற பக்கம் வச்சுன்றதுதான். இதை பார்த்து வருத்தப்படுகின்றாள் சீதா பிராட்டி. இதுல என்ன நுட்பம், துன்புறுத்தப்பட்டவள் சீதா பிராட்டி தான். ஆனா இந்த குழந்தை வந்து ரக்ஷணம் பண்ணுன்னு கேட்கிறதே, அப்போ அதை பார்த்து அது எப்படி ரக்ஷின்னு கூட கேட்க தெரியாம வந்து விழுந்திருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்ட சீதா பிராட்டி புரதா பதித்தம் தேவி சரண்யாம் வாயசம் ததா தச்சிரஹா பாதோயஸ்தஸ்ய யோஜயாமாச ஜானகி என்று அதை பார்த்து வருந்திய பிராட்டி அதனுடைய தலை அப்படி திருப்பி வைக்கிறா. திருப்பி வச்சுட்டு ராமபிரானிடத்தே அவள் பிரார்த்திக்க கூடிய ஸ்லோகம், பிராணம் சம்சய மாப்பண்ண திருஷ்டுவா சீதா வாயசம் திராஹி திராஹி பர்த்தாரம் உவாச்ச தயயா விபம் என்று. ராமபிரானே திராஹி, திராங்கிற தாத்துவுக்கு ரக்ஷணம் அர்த்தம் இல்லையா, பரித்ராணாயன், அதனால தானே சொல்றோம். அப்போ திராஹி திராஹி என்று ராமா இந்த காகை உயிருக்கு போராடின்னு இருக்கு, ரக்ஷணம்னு வந்துடுத்து, இதை ரட்சிக்க வேண்டும் என்று பிராட்டி பிரார்த்தனை செய்ததனால் ராமபிரான் அந்த காக்கையினுடைய உயிரை விட்டான். அதற்கு உயிர் கிடைத்தது. அதனாலதான் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது என்று அருளி செய்தார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார். அப்போ இவை அனைத்தையும் நாம் ஆரண்ய காண்டத்திலே காண்கின்றோம். அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்திலே சுக்ரீவன், அவனுக்கு தேவையான பலன் என்னவா இருந்தது அந்த காலகட்டத்திலனாக்க, ராமபிரானுடைய நட்பு. எதற்காக, வாலியை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக. சுக்ரீவனுக்கு அந்த நட்பு எப்படி கிட்டியதுன்னு கேட்டா, பிராட்டி விழவிட்ட ஆபரணங்களை முன்னிட்டு கொண்டு வந்ததனால் ராமபிரானுடைய நட்பு, அந்த விருப்பத்தை அடைந்தான் சுக்ரீவன். இது ஆரண்ய காண்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த டைம் லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கால வரிசைப்படி பார்த்தா ஆரண்ய காண்டத்திலே ராவணன் சீதா பிராட்டியை அபகரித்து கொண்டு போகின்றான். அப்பொழுது இந்த வானரர்கள் 5 பேர் யாருனாக்க சுக்ரீவன், நலன், நீலன், ஹனுமான், தாரான்னு இன்னொரு வானரம். இந்த 5 பேரும் ஷைல தலேஸ்திதம்னு ஒரு மவுண்டன் கிளிஃப்னு சொல்றோம் இல்லையா, அது மேல நின்று இருக்கா. அப்போ இவர்களை பார்த்த சீதா பிராட்டி பஞ்ச வானர புங்கவாம் ததர்ஷ தேஷாம் மத்தியே முமோச்ச என்று தன்னுடைய மேலாடையிலே கட்டின அந்த ஆபரணங்களை, முமோச்ச என்றால் விழவிட்டாள் இந்த வானரங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே. இப்போ இந்த ஆபரண மூட்டையை கட்டி கொண்டு வந்தான் இந்த சுக்ரீவன். அப்போ வந்து தன்னுடைய திருவாக்காலே ராமபிரானிடத்தே சொல்ல வார்த்தைகள், இது நமக்கு கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய 6வது சர்க்கத்துல கிடைக்கிறது. அவன் சொன்ன வார்த்தைகள் என்னன்னாக்க, ஆத்மனா பஞ்சமம், நாங்க 5 பேர் ஷைல தலேஸ்திதம் அந்த மலை மீது நிற்க, அப்பொழுது இந்த சீதா பிராட்டி சுபானி ஆபரணானிச்ச தயா தியக்தம் என்று அந்த ஆபரணங்களை கீழே விட்டாள். அப்போ எப்படி விட்டாள்னாக்க, மாம்ஹி திருஷ்டுவா என்றான் சுக்ரீவன், என் ஒருவனை நோக்கி விட்டாள்னாக்க, அவனை பார்த்திருக்கா சீதா பிராட்டினா, பிராட்டினுடைய கட்டாட்சம் அந்த சுக்ரீவன் மீது பட்டிருக்கு. அப்போ அகம் தானி ஆனயிஷ்யாமி என்று அந்த ஆபரணங்களை இதோ இங்கே கொண்டு வந்துள்ளேன் என்றானாம் சுக்ரீவன். அப்போ இதனால தான், அப்போ முதல்ல சுக்ரீவனுக்கு கிட்டியது என்ன, சீதா பிராட்டினுடைய கட்டாட்சம். அப்போ பிராட்டினுடைய ஆபரணங்கள் விழவிட்டதால், அதை பற்றி கொண்டதனால் பிராட்டினுடைய கட்டாட்சம் முதலிலே, அதன் பின்பாகத்தான் ராமபிரானுடைய நட்பு. அப்போ பிராட்டினுடைய புருஷகாரத்தினாலே பலம் சித்தியடைந்தது சுக்ரீவனுக்கு. இது கிஷ்கிந்தா காண்டத்திலிருந்து கிடைக்கிறது. அடுத்ததாக சுந்தர காண்டம். சீதா பிராட்டினுடைய வைபவம் அப்படியே சேர்க்கப்பட்டு பொக்கிஷமாக இருக்கிறதுனாக்க சுந்தர காண்டம் தான். ராவணன் வரான், சீதா பிராட்டியை துன்புறுத்துறான். வார்த்தைகள், அவ்வளவு கொடிய வார்த்தைகள் மூலமாக துன்புறுத்துகின்றான். காலக்கேடு நிர்ணயிக்கிறான். அந்த அரக்கிகள் எல்லாத்தையும் கூட்டு சொல்றான், நீங்களும் இவ்வளவு நன்னா துன்புறுத்தணும், உயிர் போகும்படியாக கூட துன்புறுத்துங்கோ, ஏன்னா அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான் இல்லையா. அந்த அரக்கிகளும் சீதா பிராட்டியை நன்னா குத்தி பிடுங்கி எல்லாம் பண்ணி அதுங்க சோர்வடைஞ்சு தூங்க போயிடுது. அப்போ இந்த திரிஜடை அவளுக்கு ஒரு கனவு வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த திரிஜடைக்கு என்ன கனவு வருதுனாக்க, ராமபிரான் ஜெயித்ததாகவும் ராவணன் மாண்டதாகவும் கனவு வர, அதை சீதா பிராட்டியிடத்தே சொல்கின்றாள். இதை கேட்ட ஒரு சீதா பிராட்டி
சந்தோஷமாக அருளி செய்யக்கூடிய ஸ்லோகம் இது. என்னன்னாக்க திருஜழியினுடைய கனவு வரக்கூடிய அந்த சர்க்கத்தினுடைய 27வது சர்க்கத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. ததஹாச்ச ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத் எதிதத் தஸ்யம் பவேயம் சரணம் ஹி வஹா என்று அருளி செய்தாளாம். அதாவது இயல்பாகவே வெட்கமுடைய சீதா பிராட்டி ராமபிரானுடைய வெற்றின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் வெட்கத்தை அடைந்து ஒரு மகிழ்ச்சியினால் அவள் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் கூறியபடி உண்மையில் நடந்துவிட்டால் நான் உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கலம் தருவேன். சரணம் ஹீ வஹா பவேயம் சரணம் ஹீ வஹா என்றாள். இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். என்னை காப்பாத்துன்னு கேட்காமல சீதா பிராட்டியே உங்களை அவளே ரட்சிக்கிறேன் முன் சொல்லிட்டா. அப்பேற்பட்ட இந்த ரட்சணம் கிடைத்ததுனாலதான் ஹனுமன் யுத்த காண்டத்தினுடைய கடைசியில ஹனுமனோ இல்ல ராமரோ ஒண்ணுமே செய்யல, இந்த அரக்கிகளை அப்படியே மன்னிச்சு விட்டுட்டா. எதனாலனாக்க பிராட்டினுடைய அந்த புருஷகார பலம் அவர்களை காத்தது. அடுத்ததாக ஹனுமன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஹனுமன் அங்கதான் இருக்கார், சுஷும்பா மரத்து மேல உட்காந்து கேட்டுட்டு இருக்கார் இல்லையா. அப்பொழுது வால்மீகி முனி அவரை எப்படி அழைக்கிறார் அப்படின்னாக்க சீதாம் ஆஸ்ரித்ய தேஜஸ்வி என்று அழைக்கின்றார். அப்படி கேட்டவர் அந்த சீதா பிராட்டினுடைய குணங்கள்னால சீதை உயர்ந்து நின்றாளாம் அவளுடைய திருவுள்ளத்திலே. அப்படி கேட்டு இருந்தவர் கடைசியாக இந்த அரக்கிகள் எல்லாம் திருப்பி தூங்க போயிட்டா, ராவணன் போயாச்சு. அப்போ கீழே குதிச்சு அடையாளப்படுத்திக்கிறார். அதை முடிச்சுட்டு ராமபிரானுடைய அந்த மோதிரத்தை அடையாளமாக சமர்ப்பிக்கிறார் இல்லையா. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? மகாபாகோ, ஒப்பற்றவளே பிராட்டி, அகம் தீமதா ராமஸ்ய தூதகா வானரகா, நான் ராமபிரானுடைய தூதன் வானரனாக வந்திருக்கக்கூடிய ஹனுமன். தேவி ராமநாமாங்கிதம் இதம் அங்குலீஞ்ச பஷ்ய என்று ராமபிரானுடைய பெயர் பொதிக்கப்பட்ட இந்த மோதிரத்தை காண்பாயாகனு கொடுத்தார். அப்ப கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்கிறார்? ராமதூதன் என்று சொல்லி இதை செய்தார் இல்லையா. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பும் பொழுது மறுபடியும் என்ன பண்றான்? ராவணன் ஒரு பெரிய அந்த கிங்கர படையை அனுப்புகின்றான். எதற்காக? ஹனுமனை கொல்ல வேண்டும் என்பதற்காக. அப்போ உரத்த குரலில் ஹனுமான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அகம் ஹனுமான் நிகந்தா சத்ரு சைன்யானாம் அக்லிஷ்ட கர்மனஹா, சோர்வே அடையாத வீரன். நான் யார் தெரியுமா? மாருதாத்மஜகா, வாயுபுத்திரன். அது மட்டும் அல்ல, என்னுடைய உண்மையான அடையாளம் என்னன்னாக்க தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்றாராம். அதாவது ராமபிரானுடைய தாசன். அப்பனா பிராட்டினுடைய தாசன் என்றும் தேறி நிற்கிறதாங்க. அப்போ இவர்களுடைய தாசன்னு சொன்னார். அப்போ ராமதூதன் என்று வந்த அந்த அனுமான் சீதாம் ஆஸ்ரித்ய என்னவாக மாறினார்னாக்க ராமதாசனாக மாறினார். ராமதாசனாக்க அந்த தாசத்துவம் தானே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ராமபிரானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்யக்கூடிய தாசன் அப்படிங்கிற அந்த ஏற்றம் அவருக்கு எதனால கிடைத்ததுன்னு கேட்டா பிராட்டியை புருஷகாரமாக பற்றியதால். அப்போ இது நமக்கு சுந்தர காண்டத்திலே கிடைக்கின்றது. அடுத்ததாக யுத்த காண்டம். யுத்த காண்டம்னு பார்த்தா யுத்தம்னு சொன்ன போதிலும் ராமபிரானுடைய சரமஸ்லோகம் என்ன, பிராட்டினுடைய சரமஸ்லோகம் என்ன, சரணாகதி என்ன என்று ஒரு உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த காண்டமாகவே இது இருக்கு. இந்த யுத்த காண்டத்திலே இந்த புருஷகாரத்தினால் வாழ்ச்சியை அடைந்தவர் யாருனாக்க ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வான். இவருக்கு நேரா பிராட்டினுடைய கடாட்சம் கிடைக்காத பொழுதிலும் எப்படி இந்த புருஷகாரம் இவருக்கு வெற்றியை தந்ததுன்னு கேட்டாக்க தன்னுடைய மனைவி மற்றும் மகள் மூலமாக. விபீஷணனுடைய மனைவி பேரு சரமை. இவளும் ரொம்ப தர்ம பத்னியாக இருந்தார். ராவணன் செய்வது அதர்மம் என்பதை உணர்ந்து விபீஷணனை தர்ம வழியிலே செல்ல வேண்டும், நீ தப்புல போகக்கூடாது என்று வழிகாட்டியவள் இந்த சரமை. இவர்கள் 2 பேரும் அதாவது நீதிக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், கருணைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அப்போ இவர் 2 பேரும் சேர்ந்து விபீஷண புத்திரியான திருஜடை கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீ சீதையினிடத்திலே எப்பொழுதும் கருணையுடன் இருக்க வேண்டும். உன் சொல்லும் செயலும் சீதைக்கு எப்பொழுதும் ஆறுதலை அளிக்கும் விதத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லிண்டே இருக்க திருஜடைக்கு சீதா பிராட்டினுடைய கட்டாட்சம். கிட்டத்தட்ட திருஜடையை தன்னுடைய தாயாகவே நினைத்திருந்தாளாம் சீதா பிராட்டி. அப்போ அவள் மூலமாக விபீஷணனுக்கு அந்த கடாட்சம் கிடைக்க ராமபிரானுடைய அந்த சரணாகதிக்கு செல்லும் பொழுது அந்த சரணாகதி பலித்தது விபீஷ்ண ஆழ்வானுக்கு. லங்கை ராஜ்யமும் கிட்டியது. அப்போ இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுனாக்க அந்த பிராட்டினுடைய ஏற்றம். கடைசியாக இதே யுத்த காண்டத்திலே சீதா பிராட்டி அனுகிரகித்த சரம ஸ்லோகம் என்னன்னாக்க, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹணாம் வா பிளவங்கமாக காரியம் காருண்யமாரியேன ந கஷ்டின் நாபராதித்தி என்று ஹனுமனிடத்திலே சொல்றா. ஹனுமன் ராட்சசர்கள் எல்லாம் கொன்னு போட்டுடணும்னு பாக்குறாரு. அப்ப சொல்றானா, யாருதான் தப்பு பண்ணல இந்த லோகத்துல? தப்பு செய்யாதவர்கள்னு யாரையாவது ஒத்தரை காண்பிக்க முடியுமா? மணல் சோற்றிலே போய் கல்லை ஆராய முடியுமோ? அதனால
ஹனுமன்னு அவர்களுடைய எஜமானனான ராவணன் அவன் இட்ட கட்டளையை தான் இவர்கள் செய்தார்கள், அவர்களிடத்துல எந்த தப்பும் இல்லை என்று அவர்களுக்கு அனுகிரகம் செய்தாள். இது பிராட்டி நம்ம எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய புருஷகாரம். அப்போ இந்த புருஷகார பலத்தை உணர்ந்து தான் இந்த இடத்துல கோபிகைகளும் வந்து நிற்கின்றார்கள். அப்போ ஸ்ரீராமாயணத்திலே பிராட்டியினுடைய அந்த சந்நிதியிலாலே லக்ஷ்மணன், தண்டகாரண்ய ரிஷிகள், சுக்ரீவன், விபீஷணன், அரக்கிகள், ஹனுமன் இவர்கள் மட்டும் அல்ல, காகமும் தலை பெற்றது, வாழ்ச்சியை அடைந்தார்கள். அது இல்லாமையாலே மடிந்தவர்களெல்லாம் யாருன்னு கேட்டா தாடகை, மாரீச்சன், சுபாகு, வாலி, அரக்கர்கள், கரதூஷணாதிகள். அது மட்டும் அல்லையே, சூர்பனக, அவளுக்கு என்னன்னா பிராட்டி வேண்டாமா, ராமபிரான் மட்டும் வேணும்னா கண்ணு காது மூக்கு அறுபட்டு போனா இல்லையா. பிராட்டி அங்க இருந்ததுனாலவோ என்னவோ உயிர் தப்பித்தாள் அவள். அதே போல ராவணன், அந்த பிராட்டியினுடைய சந்நிதி இல்லாமையாலே ராவணன் மாண்டான். இதை உணர்ந்த கோபிகைகள் இப்பொழுது நப்பினையை பற்றி கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்புகின்றார்கள். அடுத்த பாசுரத்திலே கிருஷ்ணன் எழுந்தானா இல்லையா என்பதை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.